ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. ஸோ நான் போன வீடியோவில் வந்து கோல்டு மைனிங்னா என்ன, இந்தியாவில் ஏன் கோல்டு ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவும் கோல்டு ரிலேட்டடாக தான் இருக்குது. இந்தியாவில் எப்படி கோல்டு அணியிறதுன்றது ஸ்டார்ட் ஆச்சுன்னு பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம நாட்டுலதான் ஒரு குழந்தை பிறந்தாலே அதுக்கு காது குத்துல இருந்து கல்யாணம் வரைக்கும் நகை போடுறதுன்ற வழக்கம் நம்ம நாட்டுல தான் இருக்கு. அதுவும் அது ஒரு பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா காது குத்துக்கு ஒரு சடங்கு, வயசுக்கு வர்றதுக்கு ஒரு சடங்கு, கல்யாணத்துக்கு ஒரு சடங்கு, சீமந்தத்துக்கு ஒரு சடங்குன்னு ஒவ்வொரு சடங்குக்கும் நகைகள் போடுறதுன்ற வழக்கம் வந்து நம்ம நாட்டுல இருக்கு. மத்த நாட்டுல எல்லாம் கோல்ட வந்து ஒரு மெட்டலா தான் பாக்குறாங்க. ஆனா நம்ம நாட்டுல வந்து ஒரு கோல்டு மேல இருக்கிற கிரேஸ் வந்து ஏன் அப்படின்னா, ஒரு கோல்ட வந்து அவங்க கடவுளுக்கு ஒப்பிட்டு பாக்குறாங்க. எந்த ஒரு வீட்டுல செல்வம் நிறைய இருக்கோ அந்த வீட்டுல லட்சுமி வந்து குடியிருக்கும்ன்ற மாதிரியான கட்டுக்கதைகளை சொல்லி கோல்டு மேல இருக்கிற கிரேஸ்ன்றது நம்ம நாட்டுல வந்து டே பை டே அப்பத்துல இருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. சோ இது உலக அளவுல ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு அணியறதுன்றது எந்த நாட்டுல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஈஜிப்ட்ல தான். ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணும் பொழுது சில எலும்புகள்ன்றது தென்படுது. அந்த எலும்புகள்ல வந்து வளையல் போட்டிருந்தபடியும் நெக்லஸ் போட்டிருந்தபடியுமான எலும்புகள் வந்து தென்படுது. அந்த நகைகளை எடுத்துட்டு போயிட்டு ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து ஒரு கிமு 4000-6000 ஆண்டுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண நகைகளா இருக்கும்ன்றத வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. சோ இது இந்தியாவில எப்படி அப்ளை ஆச்சு அப்படின்னா, நம்ம நாட்டை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் சில நகைகள் வந்து தென்படுது. அந்த நகைகளை எடுத்து ரிசர்ச் பண்ணும்பொழுது இது கிமு 2000 ஆண்டுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண நகைகளா தான் இருக்கும். அதாவது சிந்து சமவெளி பீரியட்ல யூஸ் பண்ணிருப்பாங்கன்றத வந்து நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் சொன்னாங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி வந்து நம்ம நாட்டுல வந்து விவசாயம், வேட்டையாடுறது அந்த மாதிரியான வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கோல்டை எடுத்துட்டு வந்து அதை உருக்கி அதை நகையா செய்யற அளவுக்கு கருவியும் தொழில்நுட்பமும் இல்லாம தான் இருந்துச்சு. அது மேரேஜ்ல எப்படி வந்து பொண்ணுக்கு நகைகளை போட்டுதான் அனுப்பணும்ன்ற ஒரு சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாம இருந்துச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கானா சொத்துரிமையும் ஆண்களுக்கு தான் போய் சேரணும்ன்ற மாதிரியான இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள் நிறையவே மாறி இருக்கு. ஆனா இன்னுமே அந்த விஷயத்த திரும்ப பண்ணும்பொழுதுதான் ஒரு பிற்போக்குத்தனமாவே தான் இருக்கு. இந்த மாதிரி புராண கதைகளாகட்டும், மதம் சார்ந்து இருக்கிற சடங்குகளாகட்டும், இதனால அஃபெக்ட் ஆகுறது யாருன்னா பெண்களும் எளிய மக்களும் தான். இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவங்க கூட 10 சவர நகை போட்டுதான் கல்யாணம் பண்ணணும்ன்ற கட்டாயத்துக்கு இந்த சமுதாயமும் சமுதாய மக்களும் தள்ளப்படுது. சொசைட்டில ஹை லெவல் இருக்கிறவங்க, ஹை லெவல் போஸ்டிங்ல இருக்கிறவங்க எவ்வளவு உழைக்கிறாங்களோ அதை விட கடினமா உடல் உழைப்பை கொடுத்து உழைக்கிற எளிய மக்களுக்கும் மிடில் கிளாஸ் வீட்லயும் ஏன் உங்க லட்சுமி போக மாட்டாங்க? அப்போ உங்களுடைய கடவுளா சொல்லப்படுறாங்க லட்சுமி வந்து ஈக்குவாலிட்டினா என்னன்னு தெரியாம இருக்காங்களா? ஏன் அவங்க வீட்லயும் போய் இருந்துட்டு ஒரு 50 சவர நகையை குடுத்துட்டு வந்திருக்கலாமே? உங்க கடவுள் தானே உங்க எல்லாரையும் ஒன்னாவே படைச்சாங்க. அப்போ அவங்க இதை பண்ணலாமே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சோ ஒரு பெண் வந்து நகை போடுறதும் போடாம இருக்கிறதும், அவ கல்யாணம் பண்ணும்போது போட்டுட்டு வர்றதும்ன்றது அவங்க வீட்டுல எவ்வளவு போடுறாங்க போடாம இருக்காங்க அது எல்லாமே அவங்களுக்கு. அது வந்து நீங்க போய் திணிக்க கூடாது. இவ்வளவு போட்டுட்டு வாங்க, இவ்வளவு போடக்கூடாது அப்படின்னா நீங்க போய் சொல்லக்கூடாது. அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர கல்யாணம்லாம் கற்காலத்துல அந்த மக்கள் வந்து எப்படி ஒரு கல் எடுத்து மணியா சேர்த்துட்டு கழுத்துல மாட்டி கல்யாணத்தை பண்ணாங்களோ அந்த மாதிரிதான் பண்ணணும். ஏன்னா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சவரன் 50,000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ ஒரு சவரன் 1,50,000 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் இது 1 கோடி அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். சோ நமக்கு என்ன வேணும்ன்றதையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம், நம்ம என்ன கத்து கொடுத்துட்டு போறோம்ன்றதுலயும் ஒரு பெண்களை வந்து நகை கடையில இருக்கிற பொம்மையாவே பார்க்காம அவங்களும் ஒரு மனுஷியா பார்த்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே இங்க நிறைய விஷயம் மாறும். ஏன் நீங்க இவ்வளோ கிரேசியா இருக்கிறவங்களுடைய நகையுடைய ரேட்டு கூட கம்மியாகும். இத்துடன் இந்த வீடியோ நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.